ஒரு தனி மனிதன் ஒரு ரூம்புக்குள்ளே தனியாக வாழ்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? நான் டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப 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 கஷ்டம், முடியாத ஒரு கஷ்டம். வெளியே போக முடியல, எனக்கு அதே பழக்கம் வெளியே போக முடியல. இப்போ என்னால் வீட்டுக்குள்ளேயே கிடக்குற அடைஞ்சு போய். முதல்ல வாக்கிங்லாம் போய்கிட்டு கொஞ்சம் வருவேன். இப்போ உடம்பு சப்போர்ட் இல்லாமல் போனால வாக்கிங் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. போயிட்டு வந்தால் கை காலெலாம் வலி எடுத்துருது, இடுப்பு வலி எடுக்குது. அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் வலிக்குதுங்க, என்னால் முடியல. யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? யாருக்கிட்டும் சொல்ல முடியல. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆளும் இல்லை. இன்னொரு இது யூடியூப்பில் லைவ் போட ஆரம்பித்தாலே கண்ணில் தண்ணி வந்துடுது. என் சின்ன பொண்ணு விட்டுப்பட்டு அந்த பேசாமல் இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு இதுதான். எனக்கு ரொம்ப மனம் வெறுத்து போச்சு. ஏன்னா எவ்வளோ நாள் நான் 10 வருஷமாக அதுக்காக போராடி கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் அது நம்ம பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி நான் நினைக்கலையே. ஒருத்தர் இல்லாதனால உலகமே ஃபுல்லாக என் பொண்ணு தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். நான் பெரியவனை பார்க்கல, அது எங்கள் அம்மா வளர்த்துச்சு. அதை நான் என்னால் முடிஞ்சதை பார்த்தேன். நான் கல்யாணம் பண்ணது எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. சின்ன பொண்ணு அவங்க அப்பா எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்துக்கல, அவங்க தனியாக போய்கிட்டாங்க 10th. அதுக்கப்புறம் நான் தான் முயற்சி எடுத்து படிக்க வச்சு என்னவோ பண்ணினேன். நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் தேடி கொடுத்துருக்குறேன், படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலையும் கிடச்சிது. கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எங்கள் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. உன்னுடைய சுகத்துக்காக நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவள் கல்யாணத்தை கன்னி பொண்ணு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுங்கட்டு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணோம். நல்ல பையனா, மருமம் நல்லவங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியாக தான் கூட இருந்தோம், ஒன்றாத்தான் இருந்தோம். சின்ன சின்ன பிரச்சனைனால நான் வெளியே வந்துட்டு தனியாக. எனக்குமே கொஞ்சம் என்னென்னா, எனக்கே நானே சொல்லிக்கிறேன், கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் அந்த எனக்கு மண்ணில் வராமல் நான் அதில் கொஞ்சம் கோபமாக வெளியே வந்துட்டு நான் ஒருத்தர்கிட்ட போய் ஏன் இப்படி பணிஞ்சு இப்படி கேட்டு போகணுமா, நம்ம கைங்காலுக்கு தனியாக போய் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற வந்துட்டேன். ஆனால் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது வாழ்க்கை. ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப நொந்து போய், ஒரு அதே சொல்கிற பாருங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம்னு என்னே கிடைக்காது. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இது தொடருமா என்னமோ எனக்கு தெரியல. சொல்லவே வார்த்தை இல்லை. என்ன மாதிரி எத்தனை பேர் தனிமையில் இருப்பாங்க, பசங்க போகல பார்க்காம பிடிக்காம. முடிச்சிட்டேங்க நான், அவ்வளோதான். நான் எதையுமே இது பண்ணிக்கல. வேண்டான்னு வெளியே வந்துட்டு, இப்போ மொத்தத்துக்கே வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துட்டேன். நமக்கு யாரும் வேண்டாம். யாரும் போய் ஒருத்தர் போய் கெஞ்சி 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 கேட்டால் கூட அது அவங்க உணர்ந்துக்க மாட்டாங்க, அந்த என்னுடைய ஃபீலிங்கை. அதுக்கு நம்ம வெளியே போய்க்கலாமே. ஏன் ஒருத்தர் அந்த ஃபீலிங்காக போய் ஒருத்தர் போய் துன்புறுத்தி அவங்கள வற்புறுத்தி திட்டி காசு கொடுத்து வாங்க முடியுமா? வணக்கம் தாங்க குட்டிகளா, நன்றி.